நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வருஷங்கள் தாண்டி இருக்கலாம். அந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கலாம். பாஸ்டர், ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன், இப்ப அந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறது கூட இல்லை, நான் மறந்துட்டேன், இனி எங்க நடக்க போகுது, அந்த ஜெபத்துக்கு இனி எங்க பதில் வரப்போகுது. ஆனா நான் நம்புறேன், சகரியாவுக்கு அந்த ஜெபத்தை மறக்காம பதில் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே. ஆனால் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம இருப்பாரா? உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? நான் நம்புறேன் 2024 ஆண்டு அநேக நாட்களாக கிடக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வருஷம், கர்த்தர் பதில் கொடுக்கிற வருஷம், உங்களுடைய ஜெபத்தை திரும்பி பார்க்கிற வருஷம். யோவானுடைய தகப்பன் சகரியா அந்த தேவாலயத்திற்குள்ள போகும்போது ஒரு தூதன் ஒரு சத்தம் உள்ள வருது. என்ன சத்தம் வருது அப்படின்னா, சகரியாவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு வருது. என்ன சத்தம்? ஹலோ, என்ன சத்தம்? எப்போ எப்போ? சகரியா வயது சென்று ஒரு காலத்துல 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை உங்களுக்காக நாங்க வளர்த்துவோம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. இப்போ பிள்ளை கிடைக்கல, வருஷங்கள் போயிருச்சு. இப்ப 2 பேரும் ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா இனி அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமா மறந்துட்டாங்க. அதுக்கு நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக ஆண்டவரை விட்டுறல, அதுக்காக பரிசுத்தத்தை விட்டுறல. அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏனோ ஆண்டவர் நமக்கு தரல, சரி ஓகே பரவாயில்ல, அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு பழகிட்டாங்க. அவங்க பண்ணின ஜெபத்தை அவர்களே மறந்துட்டாங்க. ஆனா வயசாகி எல்லா சரீரத்தினுடைய பலனும் போனதுக்கு அப்புறம் வயசாகும் போது கர்த்தர் சந்திக்கிறாரு. உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன காமெடி பண்ணிருக்கீங்களா, நான் ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு எல்லாம் போச்சு. அதனாலதான் சொல்லப்படுகிற வார்த்தையை நீ விசுவாசிக்கிறதுனால அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, பேச மாட்டேன். அவன் வெளியே ஊமையனா வெளியே வரும்போது எல்லாரும் பார்த்து உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குன்னு நினைச்சாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வருஷங்கள் தாண்டி இருக்கலாம். அந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கலாம். பாஸ்டர், ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன், இப்ப அந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறது கூட இல்லை, நான் மறந்துட்டேன், இனி எங்க நடக்க போகுது, அந்த ஜெபத்துக்கு இனி எங்க பதில் வரப்போகுது. ஆனா நான் நம்புறேன், சகரியாவுக்கு அந்த ஜெபத்தை மறக்காம பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே. ஆனால் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம இருப்பாரா? உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா சொல்றேன், உங்க ஜெபத்தை நீங்களே மறந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை உங்க முன்னாடி நிப்பாட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் ஜெபத்தை பரலோகம் மறக்கல, உங்க ஜெபத்தை ஆண்டவர் மறக்கல. ஏற்ற நாள் வரும். நான் நம்புறேன் 2024 ஆண்டு அநேக நாட்களாக கிடக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வருஷம், கர்த்தர் பதில் கொடுக்கிற வருஷம், உங்களுடைய ஜெபத்தை திரும்பி பார்க்கிற வருஷம், கர்த்தர் நினைக்கிற வருஷம். ஹல்லேலூயா. மர்தகாய் தன்னுடைய ராஜாவுக்கு முன்னாடி அவருடைய உயிரையே காப்பாத்திட்டான். ஆனா அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எந்த தட்டி கொடுத்தலும், எந்த என்கரேஜ்மெண்ட்டும், எந்த அவார்டும், எந்த பதவி உயர்வும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே ராஜாவை ஒரு மனுஷன் காப்பாத்திட்டான், அவருடைய உயிரை காப்பாத்திட்டான்னா அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுப்பாங்க, அவனுக்கு இம்மிடியட்டா பதவி உயர்வு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவனுக்கு கை தட்டுவாங்க. ஆனா என்னமோ தெரியல, இவன் கேட் வாட்ச்மேனா இருந்ததுனால அவனை பெருசா யாருமே எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், அவன் செய்த அந்த காரியத்தை யார் மறந்திருந்தாலும் கர்த்தர் மறக்கல. ஒரு நாள் இரவு ராஜாவுக்கு தூக்கமே வராம கர்த்தர் ராஜாவுடைய தூக்கத்தை தட்டி எழுப்பி, என் பிள்ளை செஞ்சதுக்கு இன்னும் பதில் கொடுக்கலன்னு சொல்லி அந்த ராஜா மூலமாய் மொர்தெகாய்க்கு பதில் கொடுத்த அந்த கர்த்தர், நான் நம்புறேன், நீங்க பட்ட பிரயாசம், நீங்க பட்ட அவமானம், நீங்க ஜெபித்த ஜெபம் அத்தனையும் கர்த்தர் திரும்பி பார்த்து இந்த வருடம் அதற்கான பலனை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண இது உங்களுடைய வார்த்தையா இருக்குமானால், இது உங்களுக்குரிய வார்த்தையா இருக்குமானா, ஆண்டவர் உங்களோட பேசுவாரானா கையை மேல உயர்த்தி, ஆமா ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிறதற்காக நன்றி,
ஆமென் சொல்லுங்கள். பிசாசு பொறுத்த அளவில் தேவன் நம்மளை உருவாக்குறதற்காய் நம்மளை உருவாக்கணும் வணைந்து கொள்ளணும் அப்படின்றதற்காக உண்டாக்குனவர். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, நம்மளை அழிக்கிறதற்காக வந்தவன். நல்லா நினச்சிக்கோங்க, இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு விசுவாசிக்கு இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்படின்னா எதிர்மறையான எண்ணம். எதிர்மறையான எண்ணத்தினுடைய ஆழத்தை யாருமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்னா பிசாசு உங்களுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்து நீ நல்லா வரமாட்ட, நீ விழுந்துருவ, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற அந்த எதிர்மறையான எண்ணத்தை நீங்க திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் அதனுடைய ஆழத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அவ்வளவு ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகள் சூசைட் பண்ற அளவு கூட நீங்க கொண்டு நிறுத்திடுவாங்க. அதனால அதான் வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே எந்த சூழ்நிலைக்கு போனாலுமே இல்ல நடக்கல அப்படி ஆயிடுச்சு நெகட்டிவா நீங்க யோசிக்கவே கூடாது. நீங்க யோசிக்கவே கூடாது. எப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி எப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த சிங்க கெபிக்கு கர்த்தர் என்னை தப்பிச்சாலும் தப்பிக்கலாம்னா கூட பரவாயில்ல. அப்போ எப்பொழுதுமே இந்த இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை அப்படி நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நிறுத்து மகளே, நிறுத்து மகனே, நீ அந்த ஆழத்துக்கே போக வேண்டாம், நீங்க அந்த காரியத்தை யோசிக்கவே வேண்டாம். அப்போ தேவனுடைய மனுஷன் யோபு சொல்லும்போது சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ உடம்பு நல்லா இல்ல, உடம்பு முழுக்க புண்ணு, பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க, சொத்தெல்லாம் பறி போயிருச்சு, சாம்பலை எடுத்து போட்டுட்டு இனி வாழ்க்கையே இல்லைன்னு உட்கார்ந்துருக்கிறார். எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா? என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அப்போ உங்களுடைய வாயிலிருந்து எப்பவுமே முடியாது, இல்ல முடிஞ்சிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. கேட்கல? நான் சொல்றேன், மரணத்தினுடைய விளிம்பிற்கு போனா கூட அந்த மூலையிலிருந்து உங்களை கர்த்தரால தூக்கி எடுக்கிறதுக்கு முடியும்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த வருஷம் ஆண்டவர் அதை செய்வார். இந்த ஆண்டு அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க கண்கள் பார்க்கும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்வேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஆறுகளை உண்டு பண்ணுவேன். நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ திங்கிங். அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது, யோசிக்க கூடாது, எப்பவுமே யோசிக்க கூடாது. என்ன வந்தாலும் யோசிக்க கூடாது. என்ன வந்தாலும் உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க என்ன பேசணும் தெரியுமா? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கேளுங்க பார்க்கலாம். உங்க ஒவ்வொருத்தரை பார்த்தும் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, பென்சே நீ ஏன் கலங்குகிறாய்? நீங்க எல்லாம் சோகமே இல்லாத மாதிரி பெரிய தைரியசாலி மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களை பற்றி. உங்களை பார்த்து எனக்கு நம்பிக்கை வரல. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஏன் கலங்குற? சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் சோர்ந்து போகிற? நிர்வாணியாய் உன் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தாய், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவாய். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு கண்டிப்பாக வரும். ஆமென் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலைக்கு போனாலும் உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவா பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. ஒரு 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 மனுஷங்களை பார்க்கும்போது ஓயாம உங்க பிரச்சனையே சொல்லிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். காய்ச்சல் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ஊர்ல இருக்கிற 45 பேருக்கு ஃபோன் பண்ணி காய்ச்சல்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் என்ன சொல்லி ஆகணும்? காய்ச்சல்னு சொல்லி ஆகணுமா? நமக்கு நிறைய பேருக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் ஃபீவருங்க, யாரை பார்த்து ஏன் அவங்க டாக்டரா, இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு பண்ண போறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய இயலாமையை நம்ம சொல்றது நமக்கு வழக்கமாயிருச்சு.
நம்ம பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அப்படி சொல்றது வகை பேச. ஆனால் நான் நம்புறேன், அதுக்காக நீங்க சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லலை, நான் நம்புறேன் வேண்டாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு கண்டினியூ ஆக போறதில்ல, அது நமக்கு நிரந்தரமாக போறதில்லை. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கர்த்தர் தூக்கி எடுக்கத்தான் போறாரு. உண்மையான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இது சரியாகிருன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர இது சரியாகாதுன்ற எண்ணம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட, கையை அப்படியே மேல உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. வாக்கை பெற்றுக்கொண்ட நான் சின்னவனா இருந்தாலும், வாக்கை கேட்ட என்னுடைய காது நான் பலவீனமானா இருந்தாலும், ஆனா வாக்கு கொடுத்த நீங்க கண்டிப்பா பெரியவர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க கைகளை உயர்த்தி. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு பேசிட்டே இருக்கிறாரு. எத்தனை வாக்குத்தத்தம் வருது, எத்தனை பேர் வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுன்னு சாட்சி சொல்றாங்க. ஆனா என்னால மட்டும் ஒரு சாட்சி கூட சொல்லவே முடியலையே. உண்மையிலே பாஸ்டர், இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு நான் உள்ள வரும்போது கூட போலாமா வேண்டாமா, இந்த வருஷமும் என்ன இருக்க போதோ, போன வருஷம் ஒரு கதையை போல நான் கழிச்சிட்டேன். எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை கையில் எடுக்கும்போது கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்னால சந்தோஷம் கூட பட முடியல பாஸ்டர். பாஸ்டர், நீங்க வேற யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் பேசுறீங்க. எனக்கு வாக்குத்தத்தம் எப்படி நம்புனே, எப்படி நடக்கும்னே எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன் சிஸ்டர், பிரதர், என் அன்பு தாய் தகப்பனே, உங்களுக்காக தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு நான் நம்புறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்க வலது கரத்தை பிடிச்சி சொல்றாரு, நீ ஏன் மகளை பயப்படுற, நீ ஏன் மகனே பயப்படுற, உன்னை அழைச்சதுல இருந்து, உன்னை வேறு பிரிச்சது வந்து இத்தனை நாள் வரைக்கும் உன்னை நான் நடத்தினேன் அல்லவா. சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நான் உங்களுடைய வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ நடத்துவீங்க. ஆமென். அப்படி அப்படி சத்தம் உயரட்டும். என்ன வச்சில்ல, என் சூழ்நிலையை வச்சில்ல, எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.